திருவரங்கத்தமுதனார் பாடிய ராமானுஜ நூத்தந்தாதியில் முதல் பாசுரம். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜ நூத்தந்தாதி முதல் பாசுரத்தில் திருவரங்கத்தமுதனார் தன் நெஞ்சை துணை கூட்டி கொள்ளுகிறார். நெஞ்சை கூப்பிட்டு தட்டி கொடுத்து ராமானுஜருடைய திருநாமத்தை சொல்லுவோம், இன்னிலேருந்து தொடங்குவோம் வா என்று கூப்பிடுகிறார். ஏன் நித்திய சூரிகளையும் முக்தாத்மாக்களையும் கூப்பிடக்கூடாதோ? சம்சாரிகளை எல்லாம் கூப்பிடக்கூடாதோ? கூரத்தாழ்வான் முதலியாண்டான் எல்லாம் கூப்பிடக்கூடாதோ? ஏன் இவர் வேற யாரும் கிடைக்காம தன் நெஞ்சையே கூப்பிட்டுக் கொள்ளுகிறார்? இந்த அனுபவம் நமக்கே அப்பப்ப வந்திருக்கும். நம்ம ஏதானு கோவிலுக்கு போகணும், யாரையானு துணையா கூட்டுக்கலான்னு பார்ப்போம். அவரவர்களுக்கு அவரவர்கள் வேலை. ஆறு நம்மோட இப்ப வந்துட போறல நித்திய சூரிகளையும் முக்தாத்மாக்களையும் கேட்டா நாங்க வைகுந்தநாதனை ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கோம், உங்க லோகத்துக்கெல்லாம் உங்களோட வர்றதா இல்லை. சரி, சம்சாரிகளை கேட்டால் நாங்க உலக இயல்வைய லௌகிக்கத்தை நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கோம், நீங்க கூப்பிடுற இடத்துக்கு வர்றதா இல்லை. இப்ப கூரத்தாழ்வான் முதலியாண்டான கேட்டா உன்னோட எதுக்கு நான் வரணும், நான் ஏற்கனவே ராமானுஜரை நன்னாத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், உன்னோட வர்றதா இல்லை என்ன அவரவர்கள் தங்கள் தங்கள் வேலையை பார்த்துடுறா. இப்ப அமுதனாருக்கு வேற யாரும் கிடைக்கல. நமக்கு எப்பவுமே உண்மையா நடந்துக்க கூடியது நெஞ்சு, பற்றுள்ள நெஞ்சு. கண்ட கண்ட விஷயத்துல பற்று வச்சிருக்கிற நஞ்சா இருந்தா நம்மளே ஏமாத்திடும். பற்றற்ற நஞ்சா இருந்ததுனால் நமக்கு ரொம்ப உதவி புரிந்து தூக்கி விட்டுடும். உத்தரேத் ஆத்மன் ஆத்மானம் நாத்மானம் அவசாதையேத் என்று பகவானே சாதிக்கிறார். மனசுதான் நம்மள தூக்கி விடும், மனசுதான் நம்மள அத்தல பாத்தாளத்திலையும் தள்ளிடும். அந்த மனசு எப்படிப்பட்டதுங்கிற பொறுத்தது, அதேதான் மனசு. ஆனா அது எல்லா இடத்துலையும் பற்று வச்ச மனசா இருந்தா சேர்த்துக்க கூடாது. பற்றற்ற மனசா இருந்து பகவானிடத்துல மட்டும் பற்று வச்ச மனசா இருந்தா அதைத்தான் துணை கூட்டிக் கொள்ள வேண்டும். அதனால திருவரங்கத்தமுதனார் இந்த பாசுரத்தில் தன் நெஞ்சையே துணை கூட்டிக் கொள்ளுகிறார். முதல்ல பாசுரத்தினுடைய பதவுரை பார்ப்போம். ரெண்டு விஷயம் பார்ப்போம். முதல்ல பதவுரை சொல்றேன், அப்புறம் சுருக்கமா அதுக்கு இருக்கிற ஒரு ஆழ்ந்த கருத்து என்னங்கிறதையும் சொல்றேன். பூமன்னு மாது பொருந்திய மார்பன், இந்த பாட்டை இப்படி நாம பிரிச்சுக்கணும். பூமன்னு மாது, மாது பொருந்திய மார்பன், மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன், மாறன் அடிபணிந்துய்ந்தவன் என்ன இதை பல பகுதிகளாக சாதிக்கிறார்கள். பூமன்னு மாது, பூங்கிறது பூ, தாமரை பூ. பூமன்னு மாது, தாமரையை விட்டு விலகாம இருக்கக்கூடிய பத்மேஸ்திதாம் பத்மவர்ணாம் என்று சொல்லுகிறோம் இல்லையோ. தாமரையாள் ஆறு? தாமரையில எப்போதும் எழுந்துருளிக்க கூடியவள் மகாலட்சுமி தாயார். அப்ப புஷ்பத்தை மண்ணு விடாமல் பொருந்தி இருக்கிற மாது மகாலட்சுமி. பூமன்னு மாது. அடுத்தது, அந்த மகாலட்சுமி எந்த இடத்துல எழுந்துருளி இருக்கிறாள்? மாது பொருந்திய மார்பன். அந்த மாது மகாலட்சுமி தாயார் பகவானுடைய திருமார்பை விட்டு விலகாமல் இருப்பளோ இல்லையோ. அதனால மாதை பெரிய பிராட்டியாரை இந்த போக்கியத்தையை கண்ட பின்பு அத்தை உபேட்சித்து, தாமரையில நம்ம பிறந்திருந்தா கூட அங்க இருக்கிறதுல விருப்பம் இல்லை, அதை விட பெருமானுடைய திருமார்பல தான் நாம் இருக்கணும் என்று பிறந்தகத்தை துறந்து புக்ககத்துக்கு வந்தாள். பூமன்னு மாதுங்கிறதுனாலே புஷ்பம் பிறந்தகம், மாது பொருந்திய மார்பன்கிறதுனாலே மார்பு புக்ககம். அப்ப பிறந்தகத்தை துறந்து புக்ககத்துக்கு எழுந்துருளினார் மாது பொருந்திய மார்பன். இந்த பெருமாளுக்கு பேர் கிடையாதா? மாது பொருந்திய மார்பன்னேவா பேரு? அவருக்கு ஒரு வெங்கடேசன், சீனிவாசன், ஸ்ரீரங்கநாதன், ஆறாமுதன் இதானு பேர் சொல்லக்கூடாதுன்னால் அந்த பேரெல்லாம் அவருக்கு இருக்கு. ஆனா அவருடைய முதல் பேர், அடையாளமிடப்பட்ட பேர், மகாலட்சுமியை திருமார்பில் கொண்டவன். இதுதான் அவருக்கு தர்மம். அது ஸ்வரூப நிரூபக தர்மமாகவே இருக்கிறபடியால் இன்றியமையாத அடையாளம். திருக்கண்டேன்னு தானே பெயாழ்வார் முதல்ல ஆரம்பிச்சார். ஸ்ரீயப்பதி, திருமாமகள் கேள்வன், திருமகள் நாயகன், ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிறது தான் பகவானுக்கு முக்கியமான திருநாமம். அதனால அதையே வச்சு பேரா வச்சுட்டு இருப்போம். என்னுள் கலந்தவன் ஒரு ஆழ்வார் சொன்னார். அகஸ்திய பிராதான்னு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ரிஷிக்கு பேரே வச்சா. அவர் அகஸ்தியருடைய தம்பி. அவர் பேர் இருக்குமா இல்லையா? ஆனா பேரே அகஸ்தியர் தம்பி. அகஸ்தியர் தம்பின்னு பேரானா அவர் தம் பேரை வச்சுக்கிறது விருப்பமே படல. அதை போல பெருமாளுக்கு ஏதானு பேர் உண்டானா மாது பொருந்திய மார்பர், அதுதான் அவருக்கு பேரே. ஸ்ரீனிவாசன் வச்சிருந்தாரா? அதுதானே. ஸ்ரீயை தனக்கு தன்னிடத்துல கொடுத்து அவளுக்கு நிவாசமா வாசஸ்தானமா தான் இருக்கிறவர். மாது பொருந்திய மார்பன் ஸ்ரீமன் நாராயணன். மார்பன் புகழ், அந்த திருமாலுடைய சீர் கல்யாண குணங்கள், அவனுடைய கீர்த்தி, அவனுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய அனைத்த பத்தினும் பிரதை
அத்தனைய பத்தி இருக்கிற புகழ், அதான் கல்யாண குணங்கள். மலிந்த பா, பகவானுடைய புகழையே தன்னுள் நிரம்ப கொண்டிருக்கிற பாசுரங்கள். திருவாய்மொழியை பத்தி சொல்லிட்டு இருக்கார். நம்மாழ்வார் பாடுகிற திருவாய்மொழி எப்படி இருக்குமா? மார்பன் புகழ்மலிந்த பாவா இருக்கும். ஸ்ரீமன் நாராயணனுடைய புகழை விடாமல் பாடியிருக்கிற பா திருவாய்மொழி. பாடினவர் யாருப்போ? பாமன்னு மாறன். அந்த திருவாய்மொழியை பாடி தன் திருவுள்ளத்திலே ஊற்றத்தை உடையவரான மாறன். பான திருவாய்மொழியாலே கவியமுதம் நுகர்ச்சியுருமோ முழுவதும் என்னும்படி திருவுள்ளத்தில் ஊற்றத்தை உடையவர். அந்த திருவாய்மொழியில ஊற்றம், அது சொல்லியிருக்கிற அர்த்தத்துல ஊற்றம் இருக்கிறதா இருக்கு. மாறன்கிற சுவாமி நம்மாழ்வார். மாறன்னா உலக இயல்பிலிருந்து மாறி இருந்தவர். மாறன்னால் யாரெல்லாம் மாறமாட்டேங்கிறவளோ மாத்தி விடுறவர், அவர் தான் மாறன். திருவாய்மொழி நம்மாழ்வார் மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை பற்றி அதனாலேயே உய்வடைந்த, அதனாலேயே உஜ்ஜீவனம் அடைந்த ராமானுஷர். அதனால இங்க மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் என்னும் பேர் ராமானுஷரை குறிக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா யாருக்கு பேர் இருக்கு? பூமன்னு மாது, லக்ஷ்மின்னு பேர் இல்லை. மாது பொருந்திய மார்பன், திருமால்னு பேர் இல்லை. மார்பன் புகழ்மலிந்த பா, பா திருவாய்மொழின்னு பேர் இல்லை. பாமன்னு மாறன், நம்மாழ்வார் பேர் மட்டும் இருக்கு, அதுவும் மாறன் இருக்கு. மாறன் அடிபணிந்துய்ந்தவன் எம்பெருமானார், அது வரைக்கும் பேர் இல்லை. இனிமே தான் பேரை சொல்ல போறார். மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுஷன். பல்கலையோர் தாம் மன்ன, பல்கலை வேதம், வேதாந்தம், இதிகாசம், புராணம் ஆகிய அனைத்தையும் தெரிஞ்சிருக்கிறவா பல்கலையோர். ரொம்ப நானா படைச்சிருக்கா. ஆனா அவர்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சதே தவிர சரம பர்வ நிஷ்டைய பத்தின ஊன்றின அபிப்பிராயம் தெரியல. அவளுக்கு வேதம் தெரிஞ்சது, வேதாந்தம் தெரிஞ்சது, இதிகாசம், ராமாயணம், புராணங்கள்லாம் தெரிஞ்சுட்டா. ஆனா என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓஹோ, ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? அது மட்டும் இன்னும் அவளுக்கு புரியலையாம். அதற்காக தாம் மன்ன, அவர்கள் வந்து ராமானுஜரை ஆசிரியிக்கிறாப்போ அந்த சாரம் மட்டும் தெரியலையே, மர்மம் மட்டும் இன்னும் தெரியலையே. நிறைய தெரிஞ்சுட்டோம், எல்லாம் உள்ள வச்சிருக்கோம். இங்க ரத்தனம் வச்சிருக்கோம், மாணிக்கம் வச்சிருக்கோம், வைடூரம் வச்சிருக்கோம், முத்து வச்சிருக்கோம், எல்லாம் இருக்கு. சாவி எங்கேன்னு தெரியல சுவாமி. சாவி கிடைச்சுடுத்துன்னா எல்லாத்தையும் பிடிச்சிருவோம் இல்லையோ? அது போல இப்ப சாவி எது? ஆச்சாரியாபிமானம் தான் சாவி, சரம பர்வனிஷ்ட தான் சாவி. அது மட்டும் அவளுக்கு தெரியல. அப்ப பல்கலையோர்ங்கிறதுனாலே பிரதம பர்வனிஷ்டையை பூர்வமாக அறிந்தவர்கள். தாம் மன்னன்னு சொல்றதுனாலே ஆனா சரம பர்வனிஷ்டை இன்னும் தெரியாதவர்கள் என்று கொள்ளலாம். அல்லது ரெண்டுமே தெரிந்தவர்கள், அவர்கள் ராமானுஜரை ஆசிரியித்து வந்தார்கள்னு வைத்துக் கொள்ளலாம். இந்த ரெண்டையும் எப்படி பிரிக்கலாம் தெரியுமோ? எல்லாமே தெரிஞ்சவா ராமானுஜரை தேடி வந்திருக்காருனா குரத்தாழ்வான், முதலியாண்டான் போன்றோர். அதே பிரதம பருவம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா என்ன ராமானுஜ வைபவம் ஆச்சாரிய அபிமானம் புரியலேன்னு சொன்னால், அருளாள பெருமாள் எம்பெருமானார் முன்னாடி யஜ்ஞமூர்த்தியா இருந்தாரா, கோவிந்தஜியர் முன்னாடி யாதவ பிரகாஷரா இருந்தாரா, அவர்களை வச்சுக்கணும். இப்போ யாதவ பிரகாஷரோ அதே மாதிரி இப்ப யஜ்ஞமூர்த்தியோ எல்லாம் கற்றவர்களா இருந்தாலும் ராமானுஜ வைபவம் ஆச்சாரிய வைபவம் தெரியாம இருந்தாலே. ஆனால இவர்கள் தான் பல்கலையோர். பல்கலையோர் தாம் மன்ன, அவர்களாகவே ராமானுஜர் திருவடிகளிலே புகும்படிக்கு தாம் மன்ன வந்தவி ராமானுஷன். வந்தால் எங்கிருந்து வந்த? ஸ்ரீரங்கத்திலிருந்து, காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததா? ஸ்ரீரங்கத்திலிருந்து மேல்கோட்டைக்கு போனதா? இல்ல, வைகுந்தத்திலிருந்து ஸ்ரீபெரும்பூதூருக்கு வந்தது. பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஷன். அவர் இறங்கினது எவ்வளவு பெரிய விஷயம்! மன்னி சுப்பிரதிஷ்டதராம்படியாக வந்த அவதரித்த இராமானுஷன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ. அந்த எம்பெருமானாருடைய சரணாரவிந்தம் திருவடி தாமரைகளை நாம் இதுவரைக்கும் எங்கெங்கேயோ சுத்தி திரிந்து கொண்டிருந்த நாம், இப்படிப்பட்ட தாழ்ந்த ஏழை எளிய நாம் கூட, அப்ப நேற்று வரை நாம் எப்படி இருந்தோம்ங்கிற கேள்வி இல்லை. எப்ப ராமானுஜர் நம்ம தேடி வந்துட்டாரோ, இனிமே நமக்கு இருக்கிற ஒரே கர்த்தவியம், ஒரே கடமை வந்தவர் திருவடிகளை கெட்டியாக பற்றி கொள்வது. இதுக்கு நாம தேடின்னு போக வேண்டாமே, நாம பிரயத்தனம் பண்ண வேண்டாம். பகவான் தான் முயற்சி எடுத்து ராமானுஜரை அனுப்பிச்சு வச்சுட்டார். வந்தான்னு ஆயிடுத்து. இப்போ வந்தருளி என் நெஞ்சிடங்கொள்வதற்கு ராமானுஜர் வந்தால் நாம செய்ய வேண்டியது உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு கெட்டியா பிடிச்சுனுட்டு பிடித்ததை விடாமல் இருப்பது. அதத்தான் சரணாரவிந்தம் திருவடி தாமரைகளை நாம், இதுவே பிராபியம், இதுவே உபாயம், நமக்கு ஆறும் இது, பேரும் இது என்று மன்னி வாழ, பொருந்தி வாழும்படியாக ராமானுஜர் திருவடிகளோட பொருந்தி இருக்கணும், நகரக்கூடாது.
இப்ப நமக்கு திடீர்னு ஒரு ஆசை வரும், ஸ்ரீபெரும்புதூருக்கு போறோம், மேல்கோட்டைக்கு போறோம், அந்த திருவடி சேவிச்சேவே தகதகான்னு அவ்வளவு நன்னா இருக்கு சுவாமி. நேர போய் கொஞ்சம் அர்ச்சக சுவாமி எல்லாம் இல்லாத சமயத்துக்கு நம்ம தலைய நேர போய் அந்த திருவடியிலேயே முட்டிட்டு அப்படியே இருந்து சட்டுன்னு அப்பவே உயிர் பிரிஞ்சு போச்சுன்னால் நன்னா இருக்குமேனு தோணும். ஆறானும் பண்ணி வைக்காதீங்க, விடமாட்டா. அதற்கு ஆகமம் உண்டு, அனுஷ்டானம் உண்டு, அப்படித்தான் இருக்கணும். மனதளவில் திருவடிகளோட மன்னி வாழ கிடைக்கும். ஒரு நாள் வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு கண்டிப்பா நாமும் அந்த திருவடிகளை தொடலாம், நாம தலையில முட்டின்னு சேவிக்கலாம், அன்னைக்கு அந்த வைபவம் கிடைக்கும். அப்ப இந்த லோகத்துல என்ன செய்யலாம்னால் கண்கூட சேவிச்சுக்கலாம், மனதளவில் திருவடிகளை விட்டு பிரியாமல் இருக்கலாம். அப்ப நாம் மன்னி வாழ மற்ற எல்லா இடத்தையும் விட்டு ராமானுஜர் திருவடிகளை விட்டு பிரியாமல் வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நெஞ்சே, ஏற்கனவே யாராருக்கோ நீ துணை போயிட்டு இருந்த போல் இருக்கே, இப்ப ஏது நீ திடீர்னு திருந்துட்டே, திருந்தி வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெஞ்சே, அவன் நாமங்களே சொல்லுவோம், அந்த ராமானுஜருடைய திருநாமங்களையே சொல்லுவோம், வாயார சொல்லுவோம், உளமாற நினைப்போம், காதார கேட்போம், கைகளார தொழுவோம் என்று பாசுரத்தினுடைய பதவுரை. இப்ப பதவுரை என்னன்னு பார்த்துட்டோம். இனிமே இதுக்கு மேலே அந்த பாசுரத்துக்குன்னு சில ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்கா, என்னன்னு விண்ணப்பிக்கிறேன். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன். சிவபதியான திருமாலுடைய பெருமகளையெல்லாம் சுவாமி நம்மாழ்வார் தெளிவா திருவாய்மொழியில் கூறினார். அது என்னன்னு சொல்றேன். அந்த திருவாய்மொழியை கைவிளக்காக கொண்டுதான் ராமானுஜர் உஜ்ஜீவனமே அடைஞ்சிருக்கார். அது என்னன்னு பார்த்துடலாம். இதத்தான் எம்பெருமானார் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர் என்று சாதிப்பார்கள். ராமானுஜருக்கு மட்டும் வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு இவ்வளவு உயர்ந்த வியாக்கியானம் பண்ண முடிஞ்சது என்னால் என்னமா அவரால் அது சாத்தியமாச்சு? ஒரே காரணம், ஆழ்வார்களுடைய பாசுரம் கைவிளக்கா இருந்ததுதான் காரணம். அவருக்கு சம்ஸ்கிருத வேதாந்தம் மட்டுமல்ல, திராவிட வேதாந்தத்தையும் ஒரு கையில வைத்துக் கொண்டு இரண்டையும் பிரித்து ரொம்ப அழகான ஒரு விளக்கேத்துறார். அதைத்தான் உபய வேதாந்தம்னு சொல்றோம் இல்லையோ. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராயின்னு போடுறா. 2 வேதங்கள் எவை? சம்ஸ்கிருத வேதம் ருக்கு யஜுசு சாமம் அதர்வம், திராவிட வேதம் ஆழ்வாருடைய 4000 பாசுரங்கள். அந்த 4000 ராமானுஜர் கையில கிடைச்சிருக்கு. அதை வைத்துக்கொண்டு பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்றார். அதுலயும் ரொம்ப முக்கியமா நம்மாழ்வாருடைய திருவாழ்வினி கையில கிடைக்கவே எங்கெங்கெல்லாம் பிரம்மசூத்திரத்துல அர்த்தம் புரியாதோ, மற்ற பேர் திகைத்து நின்று விட்டார்களோ, அங்கெல்லாம் ரொம்ப எளிமையா தெளிவா தான் அர்த்தத்தை சாதிச்சிட்டார். அப்படி எங்கெங்க சொல்லியிருக்காராம்? உயர்வர உயர் நலமுடையவன் பகவான் சகுணன். முதல்ல சொன்னாரோ இல்லையா சுவாமி நம்மாழ்வார், குணமுள்ளதா பிரம்மம், குணமற்றதா பிரம்மம். குணம் உள்ளதே, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று உபனிஷத்து சொல்லியிருக்கிறதுனாலே அனைத்து உயர்ந்த குணங்களும் உடையவனே பிரம்மம். பிரம்மம் நிர்குணம் அல்ல, பிரம்மம் சகுணம். இந்த அர்த்தத்தை தெளிவா ராமானுஜர் எழுதிட்டார். எதனாலே? உயர்வர உயர் நலமுடையவன் நம்மாழ்வார் பாடினபடியாலே. அடுத்த அர்த்தம் சொல்றார். திடவிசும் பெரிவழி நீர்நிலம் இவமிசை படர்பொருள் முழுதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே. இனி நம்மாழ்வார் பகவானை பத்தி சொன்னது, அனைத்து பதார்த்தங்களுக்குள்ளும் பிரம்மம் வியாபிக்கிறார். எப்படி வியாபிக்கிறார்? நீக்கமர நிறைந்திருக்கிறார். எது போல? இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே தன் ஞானத்தாலே நீக்கமர நிறைந்திருக்கிறார் போல் உடன்மிசை உயிரென கறந்து எங்கும் பரந்துளம். இந்த உடலுக்குள்ள ஆத்மா எப்படி ஞானத்தாலே எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்காரோ, அத போல பிரம்மம் ஜகத்து முழுக்க வியாபிக்கிறார். பரந்த தன் பறவையுள் நீர்தொரும் பரந்துளன். நீர் திவலை திவலையாக நம்ம கண்ணை அமைச்சோம்னா அதுக்குள்ள இருக்கிற சின்ன நுண்ணிய கிருமியாக அந்தந்த சின்ன இடத்துல வியாபிக்கிறார். இதனாலதான் சர்வ வியாபகத்துவம், சர்வாந்தர்யாமித்வம், சர்வாந்தராத்மத்துவம், ஷரீராத்ம பாவம், வாத்சல்யம், நியந்திருத்வம் ஆகிய அனைத்து குணங்களும் வெளிப்படுத்தப்பட்டன. இது தெரிய தெரிய ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்துல பளிச்சுன்னு எழுத ஆரம்பிச்சுட்டார். ஓஹோ, இதெல்லாம் பேதத்தை சொல்ற ஸ்ருதி, இதெல்லாம் அபேதத்தை சொல்ற ஸ்ருதி. எல்லாரும் தகைச்சு போயிருக்கா போல் இருக்கே. பேதம் சித்தாந்தமா அபேதம் சித்தாந்தமானுட்டு தகைக்க வேண்டாம். எப்ப நம்ம காஞ்சி தேவப்பெருமாள் தரிசனம் பேதையே வச்ச என்ன 6 வார்த்தைகள்லே சாதித்தாரோ, பேதமே சித்தாந்தம். அச்சித்து வேறு, சித்து வேறு, ஈஸ்வரன் வேறு. ஆனா ஒண்ணுன்னு சாஸ்திரம் ஏன் சொல்றது? அச்சித்தும் சித்தும் பிரம்மத்துக்கு சரீரமானபடியால்.
என்று ஷரீராத்ம பாவத்தை நிர்ணயம் பண்ணிட்டார் ராமானுஜர். உபனிஷத்தையும் வச்சிருந்தார். நம்மாழ்வார் பாட்டு உடன்மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துள்ளர், உடன்மிசை உயிரனான்னு ஆழ்வார் சொல்லிட்டார். தெளிவா போச்சு ராமானுஜருக்கு. அதனாலதான் பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் நம்மாழ்வார் பாடின பாடலை வைத்துக்கொண்டே தன்னுடைய சித்தாந்தத்தை தெளிவுபடுத்துறாரோ இல்லையோ, ஷரீராத்ம பாவத்தை கொண்டுதான் பேதாபேதம் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லி ஆகணும். அடுத்தது, யார் முழுமுதற் கடவுள்? சாஸ்திரம் ஒவ்வொரு இடத்துல சொல்லியிருக்கே, அவ்வளவுதானார். ஆழ்வார் சொல்லிட்டார், ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னொடு தேவரரோடு உயிர் படைத்தான் குன்னம் போல் மணிமாட நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரே. ஜகத்துக்கே காரணமாய் உலகத்தை எல்லாம் உண்டு உலகமெல்லாம் உமிழ்ந்து பிராகிருத பிரளயமோ அவாந்தர பிரளயத்திலோ தானே இருந்து ந பிரம்மா நேஷானஹா நேமே தியாவா பிருத்திவி ந நக்ஷத்ராணி ஏகோகவை நாராயண ஆசீத் என்று உபனிஷத்து சொன்னபடிக்கு அனைத்துக்கும் முழுமுதல் பராத்பரன் ஸ்ரீமன் நாராயணன் என்ன அறுதியிட்டாரோ இல்லையோ, அதைத்தான் ரொம்ப சுலபத்துல சுவாமியும் ஸ்தாபிச்சுட்டு போயிட்டார் ஒன்னும் தேவும் பாசுரத்தாலே. அடுத்து, உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடல் சூழ் ஒளிமூர்த்தி நடியாய் அடியேன் ஆருயிரே திலத மலகுக்காய் நின்ன திருவேங்கடத் தெம்பெருமானே குலசொலுடையேன் உனபாதம் கூடுமாறு கூறாயே என்று நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானை ஸ்ரீனிவாச பெருமானை பரபிரம்மம் உலகத்தை எல்லாம் பிரளய காலத்தில் உண்டு சிருஷ்டி காலத்திலே உலகத்தை எல்லாம் உமிழ்ந்து அனைத்தையும் ரட்சிப்பவன் ஸ்ரீனிவாசன், உலகத்தை படைத்து காத்து அழிப்பவர் ஸ்ரீனிவாசன் என்று சாதித்தார். ராமானுஷர் அப்படி எழுதிவிட்டார். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது பவ பரஸ்பின்னு சேமுஷி பக்தி ரூபா. அந்த பிரம்மம் ஸ்ரீனிவாசனே, அவர்தான் உலகமுண்ட பெருவாயன் என்று ராமானுஜர் சாதிச்சுட்டு போயிட்டார். மேலே நோலாதாற்றே நுனபாதம் காணுமென்னு நுண்ணுணர்வில் நீரார் கண்ட தம்மானும் நிறநான்முகனும் இந்திரனும். எத்தனை தேவதைகள் 33 தேவதைகள் இருந்தாலும் அனைவரும் அங்கான்யா தேவதாக, பிரம்மத்துக்கு அங்கம் போல்வனர்தான். எல்லாம் பரந்திரமன்னி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை, பிரம்மத்துக்கு பிரகாரமாத்தான் அத்தனை தேவதைகளும் இருப்பா என்று நம்மாழ்வார் சொல்லிவிட்டு போனார். எத்தனையோ தேவதைகள் இருந்தாலும் முழு முதல் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை ராமானுஜரும் சாதித்து வைத்தார். இப்படியெல்லாம் சொல்றே, அந்த பிரம்மத்துக்கு உருவம் உண்டா கிடையாதா, பிரம்மன் திருமேனி நன்னா இருக்குமா இருக்காதா என்கிற கேள்வி வர உபனிஷத்து சொல்லித்தே, நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவாரசூக வத்தன்வி பீதாபாஸ்யாத்தனூபமா. கருந்த நீருண்ட கார்மேகம் போன்றவர் பகவான், அதிலே இருக்கும் வெள்ளி கொடி போன்ற மின்னல் போன்றவள் மகாலட்சுமி, அருகே சுத்தி சிதறி கிடக்கும் நட்சத்திரங்களைப் போலத்தான் அவன் திருமார்பிலே சாத்தி கொண்டிருக்கிற திருவாபரணங்கள். 7 வர்ணத்தில் வானவில் நிற்கிறார் போலே சரப்பளி சரப்பளியாக தொங்கக்கூடிய சங்கிலிகள். இப்படித்தான் பிரம்மத்தினுடைய பேரழகு இருக்கு என்று உபனிஷத்து சொல்லித்து ஆழ்வார் பாடினார். செந்தாமரைக்கட் செங்கனிவாய் நார்த்தோள் அமுதே எனதுயிரே கோலமாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சினையே. ஆகவே பிரம்மம் உருவத்தோடு கூடியதுதான். ஏன் அருவம்னு சொல்ல வேண்டும்? அவருக்கு இருக்கிற எண்ணிறந்த உருவங்களுக்குள்ளே அருவமும் ஓர் வகையான உருவமே அப்படிங்கிறத ராமானுஜர் சாதித்து கொடுத்தார். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்னும் சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரநன்மல சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடன்ஞால இன்பமேயோ என்று தத்துவத்திரயத்தையும் தாண்டி நிற்கக்கூடியது பக்தி. அது நம்மாழ்வாருடைய பக்தி. அந்த பக்தி ஒன்றினாலேயே பகவான் அடையப்படுகிறான். அவன் திருவடிகளில் சரணாகதியே நமக்கு ஒரே வழி என்று பக்தி பிரபத்திகளை பற்றி தெளிவுபடுத்தி காட்டினார். ஆகவே நம்மாழ்வார் எத்தனையோ பாட்டு பாடிட்டார். மார்பன் புகழ்மலிந்த அந்த பாமன்னு மாறன் நம்மாழ்வார், மாறன் அடிபுணிந்து இந்தவர் சுவாமி ராமானுஷர். என்ன அவர் பாசுரங்களை கொண்டே தன் ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், மேலும் கத்தியத்ரயம் அனைத்தையுமே சுவாமி நிர்வாகம் பண்ணிருக்காரோ இல்லையோ. ஆகவே இவரைத்தான் மாறன் அடிபணிந்து இந்தவன் சொல்ல வேண்டும். பாமன்னு மாறன். அந்த திருவாய்மொழி எவ்வளவு நன்னா இருக்கும். ராமானுஷத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திருவாய்மொழினாலே தொண்டர் கமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன்னு சொல்றோம். பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம், பக்தர்களுக்கு அமுதமா இருக்குமா. இதை சாப்பிட்டுட்டா தனி சக்கர பொங்கலே வேண்டாம். அது நெய்யோ பாலோ மோரோ அனைத்தும் சேர்த்து ரொம்ப நன்னா பண்ணிருக்கு. அதனால தொண்டருக்கு அமுதமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி மாறன். அந்த திருவாய்மொழியை பாடியிருக்கிற சுவாமி நம்மாழ்வார்.
மாறன் மாறன் ஏன் சொல்ற? பகவான் விஷயத்திலேருந்து யாரானு மாறுறதுக்கு முயற்சி பண்ணா மாத்திடுவார். அதனாலதான் மாறன். வேதத்துக்கோ இதிகாச புராணத்துக்கோ எதிரா யாரானு பேசினா விட்டு வைக்க மாட்டார், மாத்திடுவார். அதனால மாறன். தான் சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், எதுவுமே அவர் கிடையாது. எதுவும் இல்லாத உலக குழந்தையாட்டமே இருக்கல. பிறந்த நாள்ல இருந்து 16 வயசு வரைக்கும் அவர் பேசினதே இல்லை, சாப்பிட்டதே இல்லை, தூங்கினதே இல்லை, அழுததே இல்லை. மாறன். அதனால உலக இயல்புலேருந்து மாறி இருந்தார். அப்படிப்பட்ட மாறன் மாறன் விநாசாய துஷ்கிருதாம் பகவான் அவதரித்ததே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சிக்க, துஷ்டர்களை அழிக்க, தர்மத்தை ஸ்தாபிக்க. நம்மாழ்வார் எதுக்கு அவதரித்தார்? அது கிருஷ்ணாவதாரம். நம்மாழ்வார் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். அவர் எதற்கு அவதரித்தார்னா சாது பரித்ராணம். மதுர்கவி ஆழ்வார் எம்பெருமானார் முதலான சாதுக்களை ரட்சிக்க. அதே மாதிரி துஷ்ட நிரசனம். யாரெல்லாம் வேதத்துக்கு பாக்கியர்களோ குதிருஷ்டிகளோ அவர்களையெல்லாம் நிரசிக்க. அடுத்தது தர்ம சம்ஸ்தாபனம். ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்துழிந்தா என்று பகவானுடைய திருவடிகள் மட்டுமே உபாயம் என்று சித்தோபாயத்தை ஸ்தாபிக்க. இந்த மூணுத்துக்கு தான் நம்மாழ்வாருடைய அவதாரம். மாறன் அடிபணிந்துய்ந்தவன். மாறனை அடி. நம்மாழ்வார் இடத்துல மட்டுமா ராமானுஜருக்கு காதல்? மாறன் அடிபணிந்துய்ந்தவன். மாறனுடைய திருவடி மாறன் பொன்னடின்னே சுவாமிக்கு திருநாமம். ராமானுஜருக்கு ஒரு திருநாமம் உண்டு, மாறன் பொன்னடி. நம்மாழ்வாருக்கு திருவடி. இது இன்னைக்கும் எங்க போனா தெரிஞ்சுக்கலாம் தெரியுமோ? எந்த கோவிலுக்கு போனாலும் பெருமாள் இடத்துல சட்டாரி வாங்கிக்கிறோம். சட்டாரின்னா அவர் தான் பெருமானுடைய பாதுகை தான் நம்மாழ்வார். ஆனா நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரிக்கு போனால் அங்க நம்மாழ்வாருடைய பாதுகையை வாங்கிக்கணும் இல்லையோ? அப்ப சட்டாரி சாதிங்கோன்னு கேட்கக்கூடாது, ஸ்ரீ ராமானுஷன் சாதியுங்கோள் என்று பிரார்த்திக்கணும். ஏன்னா ஆழ்வார் திருநகரில நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கு ராமானுஷன் என்றுதான் திருநாமம். ஏன் அந்த பேர் வச்சிருக்கா? மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பாட்டுல இருக்கே. அதனால நம்மாழ்வாருடைய திருவடிகளையே பற்றி அதனால உய்ந்தவர் மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தினான்னு ஆளவந்தார் சாதித்தார். மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் மெதேவ நியமேனமதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் தத் அங்கிரி யுகலம். வகுளாபிராமர் தான் நம்மாழ்வார். தத் அங்கிரி யுகலம். அந்த நம்மாழ்வாருடைய அழகான 2 திருவடிகள். என்ன அந்த திருவடிக்கு அழகுனால் ஸ்ரீமத், ஸ்ரீ சம்பந்தம் இருக்கிற திருவடி. எந்த ஸ்ரீ சம்பந்தம்? பகவானையே கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஸ்ரீ சம்பந்தம். கைங்கரியம்ங்கிற பெரும் செல்வத்தை பெற்றிருக்கிற ஸ்ரீ சம்பந்தம். அடியார்கள் அத்தனை பேரு சென்று இறைஞ்சி நிற்கிற ஸ்ரீ சம்பந்தம். அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை அடி பணிந்து உய்ந்தவன். உய்ந்தவன்னாலே சாப்பிட்டு உய்ந்தார், பருகி உய்ந்தார், தூங்கி உய்ந்தார், ஆடி உய்ந்தார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அன்னபானம் இவருக்கு உய்வு அல்ல. மாறன் நம்மாழ்வாருடைய திருவடிகளே உஜ்ஜீவனத்துக்கு உபாயம். நம்மாழ்வார் பாடின பாசுரங்களே உஜ்ஜீவனத்துக்கு வழி. என்ன மாறன் அடிபணிந்துய்ந்தவன். இதில் ஆச்சரியம், நம்மாழ்வார் காலத்துக்கும் உடையவர் காலத்துக்கு 4000 ஆண்டுகள் வித்தியாசம். அவர் என்ன சமகாலத்தவர்களா? அவர் எப்பவோ இருந்தார், இவர் எப்போ இருந்தார். ஆனா அந்த கால வேறுபாடே தொடாமல், அதனால ஆபத்தே வராமல் ராமானுஜரை தன் கிட்டக்க நம்மாழ்வார் கூட்டிண்டாருங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு. இப்போ எஸ் சுவாபகாலே கருணாகர சன்னு பவிஷ்யத் ஆச்சாரிய வரஸ்வரூபம் சந்தர்ஷயாமாச மகானுபாவம் தங்காரிசூனும் சரணம் பிரபத்யே. எஸ் சுவாபகாலே சன்னு நாதமுனிகளுடைய கனவிலே நம்மாழ்வார் எழுந்துள்ளுகிறார் 4000 வருஷம் கழிச்சு. நம்மாழ்வார் பரமபதத்துக்கு போய் 4000 ஆண்டுகள் சுமார் கழித்து நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரிக்கு வர 12000 தடவை கண்ணுனின் சிறுத்தாம்பை உருச்சொல்ல அப்ப அவருடைய சொப்பனத்தில் எழுந்துருளி 4000 பாசுரங்களையும் அப்படியே மானசமா அவர் கொடுத்துட்டார். அதோட ஆச்சரியமான ஒரு விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணி கொடுத்தார். அந்த விக்கிரகம் வேறாருதும் இல்லை, நம்மாழ்வார் விக்கிரகம் இல்ல, தம் விக்கிரகம் இல்ல, அது ராமானுஜ விக்கிரகம். ராமானுஜ விக்கிரகத்தை கொடுத்து இவர் தான் பவிஷ்யதாச்சாரியன்னு பிரதிபத்தி பண்ணுங்கள், வருங்காலத்துக்கு இவர் தான் ஆச்சாரியன், இவர் தான் ஜெகதாச்சாரியன். அப்படி நம்மாழ்வாரே சொல்லிட்டாரோ இல்லையா? இப்போ நாம நம்மாழ்வாரை தேடி போல, நம்மாழ்வார் ராமானுஜரை தேடி வந்திருக்கார். அதனால மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். கால வேறுபாடு இருந்தாலும் எப்பவோ 4000 வருஷம் கழிச்சு ராமானுஜர் அவதரிக்க போறாருங்கிறதே 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மாழ்வார் திருவுள்ளத்தில் கொண்டு ராமானுஜருக்கு 200 ஆண்டுகள் முன்னே அவதரித்த நாதமுனிகளுக்கு இவருடைய விக்கிரகத்தை பிரசாதித்திருக்க வேண்டுமானால் அப்ப இவருக்கும் அவருக்கும் தான் தொடர்புங்கிறதுல சந்தேகமே இல்லையே. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் என்று நம்மாழ்வார் பகவத் பிரபாவத்தை சொன்னார்.
எனக்கு உண்ணுவதுக்கு சோறோ, பருகிறதுக்கு நீரோ, போட்டுக்கிறதுக்கு வெத்தலை பாக்கோ எல்லாம் கண்ணன். ஆனா ராமானுஜரை கேட்டா என்ன சொல்லுவாரா? உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்னின் நீளிரத்தோர் அரிதரனின் நவி ராமானுஷன் நமக்கு அனைத்து சொத்தோ பத்தோ சுகமோ ஆணோ பெண்ணோ பிள்ளையோ பெண்ணோ கணவனோ மனைவியோ மாதாவோ பிதாவோ தெய்வமோ அனைத்தும் ஆழ்வாருடைய திருவாய்மொழிதான் என்று இருந்தாரோ இல்லையோ. அதனாலதான் மாறன் அடிபணிந்து இந்தவன் ராமானுஷர். அந்த ராமானுஷர் அவரிடத்துல யார் வந்து சேர்ந்திருக்கா? பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுஷன். பல்கலையோர்னா ஏற்கனவே வேத வேதாந்தத்தை முழுக்க கற்றுட்டார், எல்லாம் தெரியறது. ஒன்னே ஒண்ணு இந்த ஆச்சாரியாபிமானம்ங்கிறது இன்னும் தெளிவாகல. அந்த தெளிவை ராமானுஷர் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஷன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ. ராமானுஷன் எப்ப பல்கலையோர் தாம் மன்னர்னால் அவர்கள்லாம் ராமானுஜரை பிடிச்சிருந்தவா அதுக்கப்புறம் நகரவே இல்லையா. கூரத்தாழ்வான் வந்து ராமானுஜர் திருவடியை பற்றினார். ஆச்சு ஒரு 4-5 வருஷம் இருந்தார். அப்புறம் புறப்பட்ட ஒரு ஊர் போயிட்டார் உண்டா. முதலியாண்டான் ராமானுஜர் திருவடியை பற்றினார். ஒரு 10 வருஷம் கைங்கர் மீழ்ந்தார். அப்புறம் ஏதோ முடியல, அவரால் ஊருக்கு போயிட்டார். இல்லவே இல்லையே. தாம் மன்ன வந்து சேர்ந்தவன் இதை பற்றி பரமபதம் போனான்னு சரித்திரம் உண்டே தவிர திரும்ப தன் வீட்டுக்கு போனான்னு வரலாறு கிடையாது. அதனாலதான் தாம் மன்ன வந்து சேரலாம் உடையவரிடத்தை. அதுக்கப்புறம் இவர் விட மாட்டார். அவன் விடுறதா இருந்தா கூட இவன் அவரை விடவே மாட்டாரோ இல்லையோ. அதனாலதான் தாம் மன்ன. அது எப்படி அந்த மாதிரி விடாம பிடிச்சிட்டு இருக்காருன்னா, சாமி வந்ததே அதுக்கு தானே. தாம் மன்ன வந்தவி ராமானுஷன். இவர் இறங்கி வந்ததே இவர்களை விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே. அதனால வந்தார் ராமானுஷன். ராமானுஜன்னா ராமனுக்கு தம்பின்னு அர்த்தம். அனுஜன்னா தம்பி. ராமனுக்கு தம்பின்னா ராமன் எவ்வழி, தம்பி அவ்வழி. இளைய பெருமாள் தான் இவர். லக்ஷ்மணன் ராமனுக்கு என்னென்ன கைங்கெல்லாம் பண்ணாரோ விடாம பின்னாடி போவர். அவர்களே பார்த்துட்டு இருப்பார். அவரே உயிர், அவருக்கே கைங்கரம் பண்ணுவார். அதை போல ராமானுஜர் என்ன செய்வார்னால் ராமன் சொன்னத்தையே திருப்பி சொன்னார். அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. இது ராம வாக்கியம். எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் அஞ்சேல் என்ன அபயப்பிரதானம் செய்கிறேன். இது விபீஷண சரணாகதியும் போது திருப்புல்லாணி கடற்கரையிலே பாறாங்கல் மேல அமர்ந்துண்டு ராமன் சொல்லிட்டு இருக்கார். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. அப்ப யார் சர்வபூதேபியோ, அது யாராவானா இருக்கட்டும், ராட்சசனா இருக்கட்டும், அசுரனா இருக்கட்டும், பிராட்டியை பிடித்த பாபியினுடைய தம்பியா கூட இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் அவனுக்கு அபயம்னாரோ இல்லையோ. அதே போல ராமானுஜன் என்ன செய்தார்? திருக்கோட்டியூர்ல போய் திருமந்திரார்த்தத்தை நம்பிகளிடத்தே பெற்று அத்தை ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும். அவர் சர்வபூதேபியகானார் ராமன். ஆசையுடையோர்க்கெல்லாம்னு சொன்னார் ராமானுஜர். அதனால ராமனின் தம்பி ராமானுஜர்ங்கிறார். அங்க சொன்னது எல்லாருக்குமாக. இங்க என்ன கொடுத்தார்? அங்க எல்லாருக்குமா தன் அபயத்தை கொடுத்தார் ராமன். இங்க எல்லாருக்குமா மோக்ஷோபாய மந்திரமாக இருக்கும் திருமந்திரத்தை ஆசையுடைய முதலிகள் அனைவருக்கும் பூரிதானமாக ராமானுஜர் கொடுத்தார். அதனால ராமனின் தம்பின்னே சொல்லலாம். பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுஷன் நாம் மன்னி வாழ. இராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ. ராமானுஜருடைய திருவடி தாமர்கள் சரண அரவிந்தம், திருவடி தாமர்கள். அது பாவனத்துவம் போக்கியத்துவம் ரெண்டு இருக்கிறது. ரொம்ப தூய்மையானதா இருக்கும், பற்றினவர்களுக்கு தூய்மையை கொடுக்கும். பரமபோக்கியமா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். அப்படிப்பட்ட சரணார வந்தத்தை நாம் வாழ மன்னி, மன்னின விட்டு பிரியாமல் அந்த திருவடிகளோடு இருந்து நாம் வாழ்வதற்காக நான் ஒருத்தனுமே ஆசிரியிக்க என்னுடைய சம்பந்திகள் எல்லாம் நான் வாழன்னு தானே இவர் சொல்லியிருக்கணும். ஏன் நாம் வாழன்னு சொல்றார்? இவர் தானே போய் ராமானுஜரை பற்றினார்னா, பற்றினது யான் ஒருத்தன், ஆனா பேரு பெற்றது என் குடும்பம் அனைத்தும். பற்றினது நான் மட்டும்தான். நான் வாழன்னு சொல்லியிருக்க வேண்டியவர் நாம் வாழங்கிறாரா. ஏன்னா ஒருத்தன் போய் ராமானுஜர் திருவடியை பற்றினால் அவன் சம்பந்திகள் அடைவிலும் அனைவருக்கும் உஜ்ஜீவனம் கிடைச்சுடுறது. அதனால நாம் மன்னி வாழ, விட்டு விலகாமல் இருக்க வாழ. வாழன்னு சொன்னால் உஜ்ஜீவனம் அடைய, ஓஹோன்னு சந்தோஷமா இருக்க. வாழ்தல்னா என்ன? இப்போ ராமானுஜருடைய திருவடியை பட்டினோடனே வீடு கட்டலாம், வாசல் கட்டலாம், கல்யாணம் ஆயிடும். அதைத்தான் ஒருவேளை வாழன்னு சொல்றாரு. ஒரு நாள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று சொல்ல என்ன அர்த்தம் சொல்லிட்டார்? எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு சொல்லணும். நாக்கு புரளணும், மனம் ஒத்துழைக்கணும். மனம் இதற்கு ஒத்துழைக்கு நாக்கு புரண்ட அடியேன் ராமானுஜதாசன் சொல்லிட்டால் வாழ்ந்தே போ. அதுதான் நீர் வாழ்ந்தீர். அதனால நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே, அவருடைய திருநாமங்களே சொல்லுவோம். நாமங்களேன்னு நிறைய இருக்குமே. ஒரு நாமத்தை தானே சொல்ல போறேன்னா
ஒரு நாமத்தை சொல்லியே நெஞ்சே உன்னால ஆக போறதில்லை. நீ எங்க நிறைய நாமங்களை சொல்ல போற? ஒரு நாமத்தை நிறைய தரம் சொல்லு, அதுதான் உன்னால முடியும். இப்போ பல நாமங்களுடைய அர்த்தத்தை நீ சொல்லி உன் வாழ்நாள்ல முடிச்சிட முடியாது. ஒரு நாமம் ராமானுஜ நாமம், அதன் அர்த்தத்தை வெவ்வேறு விதத்துல அனுபவி, ஒவ்வொரு பாசுரத்துல அதனுடைய பெருமையை தெரிஞ்சுப்போம். அதனால சொல்லுவோம் அவன் நாமங்களே. மூணுமே பண்ண வேண்டாமா? அவரை பத்தி மனசால நினைக்கணும்னு சொல்ல காணுமே, அவரை பத்தி வாயால பாடணும்னு சொல்லிட்டாரே, அவருக்கு கைங்கிரமானம்னு சொல்ல காணுமே, மூணும் சொல்லியிருக்க வேண்டாமா? வாச்சா யதீந்திர மனசா வபுஷாச்ச யுஷ்மத் பாதாரவிந்த யுகலம் பஜதாம் குருணாம் கூராதிநாத குருகேஷ முகாத்திய பும்சாம் பாதானுச்சிந்தன வரஹா சததம் பவேயத் என்று எதிராத விம்சத்தியில மணாளன் சாதிக்கிறார். மனம், மொழி, மெய் என்ற மூன்றாலும் ராமானுஜர் திருவடியை பற்றியிருக்கணும். ஆனா இவர் சொல்றது என்ன? இப்போ சொல்லுவோம் அவன் நாமங்களே, ஒண்ணு போருங்கிறீரேனால் அந்த ஒன்னாவது செய்ய வாச்சா தர்மம் அவாப்புனுகி, வாக் தர்மத்தை ஒழுங்கா கடைப்பிடிச்சியானால் வெறும உக்தி மாத்திரமே அமையும். நாவினால் நவிற்றா போலே திருமாலிருஞ்சோலமல என்னே என்ன என்று சொன்னா போலே ராமானுஜன் நாமங்களை சொல்லுவாயானால் தானே மனம் பின்தொடரும், தானே கைகால்கள் பின்தொடரும். அப்ப முதல்ல நாக்கான்னு ஒத்துழைக்கட்டும், நாக்கு ராமானுஷ ராமானுஷான்னு சொல்லட்டும். நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுமோ அவன் நாமங்களே, நாம சங்கீர்த்தனமே அமையும். குரோர் நாம சதா ஜபேத். அதனாலே ராமானுஜர் நாமங்களை சங்கீர்த்தனம் பண்றது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். கிராமமா இருக்கிற பஜனை கோஷ்டியாரெல்லாம் பெரும் பாக்கியம் பண்ணினவர்கள். ஏன்னா அவர்கள் தான் ராமானுஜ நாமத்தை அவ்வளவு பஜனை பண்ணிட்டு இருக்கார். இன்னும் பண்ணணும், இன்னும் பண்ணணும், இன்னும் பண்ணணும். எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சேர்ந்து எப்படியோ பாட வேண்டியதுதான். இப்போ ராமானுஜா ராமானுஜாங்கிறோம், உடையவரேங்கிறோம், எம்பெருமானாரேங்கிறோம். எத்தனை திருநாமங்கள்! அவதரித்த போது இளையாழ்வார்னு பெற்றோர் பெயரிட்டனர். அப்புறம் ஸ்ரீபெரும்புதூரிலே பூதபுரீஷர் என்ன ஆதிகேசவ பெருமாள் பெயர் கொடுத்தார். ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருணின போது நம்பெருமாள் உடையவர் என்று பெயர் சாத்தினார். அதே போல தேசிகேந்திரன் இந்த திருநாமம் திருவேங்கடமுடையான், திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் ராமானுஜருக்கு தேசிகேந்திரன் பெயர் வைத்தார். காஞ்சி தேவராஜ பெருமாளோ யதிராஜன், அனைத்து சந்நியாசிகளுக்கும் தலைவர் என்று பெயர் கொடுத்தார். ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று காஷ்மீரத்தில் சாரதா பீடத்தில் இருந்த சாரதாதேவி கொடுத்தாள். ராமானுஜர் என்று ஆச்சாரியனான பெரிய நம்பிகளும் அவர் அனுகிரகம் தேவப்பெருமாளும் சேர்த்து கொடுத்தனர். கோயில் அண்ணன் என்று பெரிய திருமலையே நம்பிகள் பெயர் சாற்றினார். திருக்கோட்டியூர் நம்பிகள் ஆதரத்தோட அணைத்து கொண்டு எம் பெருமானாரே என்கிற பெயர் சமர்ப்பித்தார். ஷடகோபன் பொன்னடி என்று திருமாலையாண்டான் பெயர் சமர்ப்பித்தார். கடைசியாக ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் சுவாமி லக்ஷ்மண முனி என்று பெயரிட்டார். இத்தனை திருநாமங்கள் தெரியறது என்ன? அது அத்தனை திருநாமங்களும் சேர்ந்து சங்கமிப்பது எங்கே? ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அவருடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும். வேதமொரு நான்கின் உட்பொதிந்த மெய்ப்பொருளும் கோதில் மனு முதல் கூறுவதும் தீதில் சரணாகதி தந்த தன் இறைவன் தாளே அரணாகும் என்னுமது. அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் ஞானசார பிரமேயசாரத்தில் அருளுகிறார். அவர் சொன்னது மற்ற எல்லாம் எதோ இருக்கட்டும், வேதம் ஒரு நான்கின் உட்பொதிந்த, நான்கு வேதங்களுடைய சாரார்த்தமா இருக்கிற உட்பொதிந்த மெய்ப்பொருளும் கோதில் மனு முதல் கூறுவதும், மனு தர்ம சாஸ்திரம் முதலானது சொல்றது எல்லாமே. தீதில் சரணாகதி தந்த தன் இறைவன் தாளே, நமக்கு சரணாகதி ஏற்படுத்தி கொண்டிருத்திருக்கிற நம் இறைவன் தாள் ராமானுஜர் திருவடி, ஆச்சாரியனுடைய திருவடி, அந்த தாளேதான் நமக்கு அரணாகும் என்னுமது என்ன அருளாளப் பெருமாளை பெருமானாரும் பூமகள் கோன் தென்னரங்கன் பூங்கழற்கு பாதுகமாய் தாமழகும் செல்வச் சடகோபர் தேமலர் தாட்கு எய்ந்தினிய பாதுகமாம் எந்த இராமானுஷனை வாய்ந்தனது நெஞ்சமே வாழ் என்ன மணவாளமாமர்கள் ஆர்த்தியில சாதித்தார் போல என் பகவான் பிராட்டி விஸ்வக்சேனர், அடுத்து சுவாமி நம்மாழ்வார், அவர் திருவடிகளை பற்றி ராமானுஷர் வாழ்ந்தார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ராமானுஷர் திருவடிகளை பற்றி விலகாமல் வாழ்வதற்காக அவருடைய திருநாமமாம் ராமானுஷாங்கிறதை விடாமல் சொல்ல வேண்டும் என்று தன் நெஞ்சை துணை கூட்டிக் கொண்டு திருவரங்கத்தமுதனார் பாடுகிறார். முதல் பாசுரம் முற்றிற்று. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நெஞ்சை துணை கூட்டி கொண்டாள். நாமத்தை சொல்லுன்னு நெஞ்சு நடத்துல சொன்னார். நெஞ்சுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அவசியம் செய்யறேன் என்ன ஏற்று நொடுத்துப்போ. அது என்ன பண்ணிடுத்து?
நெஞ்சு ராமானுஜருடைய திருநாமத்தை ஒரு தரம் சொல்லி சொல்லியோ உடனே மற்ற எல்லாத்தையும் மறந்து விட்டான். எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாத்தையும் மறந்துட்டு கட்டியா ராமானுஜ திருவடியை பிடிச்சு கொடுத்தான். அது பிடித்ததுங்கிறதான் அடுத்து சொல்றார். தம் மனசோட கூடி ஒரு உபதேசித்தார். அது ராமானுஜருடைய கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு மற்றதெல்லாம் இந்த உலக இன்பம்லாம் எனக்கு வேண்டாம், சுவாமியினுடைய திருவடி தான் வேணும், அவர் கல்யாண குணங்களைத்தான் அனுபவிக்க போறேன் என்று வந்துவிட்டது. மற்ற எல்லாம் தத் வத்திரிக்தத்தை, அந்த திருவடி அனுபவத்தை தவிர மற்றத்தை தொலைத்தே விடுத்து